முதலமைச்சர் கோப்பை மாநில விளையாட்டுப் போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்டு பெறலாம். பாவேந்தர், இதில் என்னென்ன விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன, மேலும் எத்தனை வீரர்கள் கலந்துக்கிறாங்க, விவரம் என்ன? வணக்கம். உள்ளூர் விளையாட்டு வீரர்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் முயற்சியாக முதலமைச்சர் கோப்பை போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசானது கடந்த ஆண்டே முதலமைச்சர் கோப்பையை சர்வதேச தரத்திற்கு இணையாக நடத்தி முடித்தது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை போட்டி மாவட்டம், மண்டல அளவில் நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது மாநில அளவிலான போட்டி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி வருகிற 24ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வகையான விளையாட்டு போட்டிகள் மட்டுமே நடத்தப்பட்ட நிலையில இந்த ஆண்டு 25 வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதுல என்னென்ன போட்டி? தடகளம், கால்பந்து, டேபிள் டென்னிஸ், சிலம்பம், குத்துச்சண்டை, ஹாக்கி, கபடி என 25 வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தி வருகின்றன. சென்னை மட்டுமல்லாத சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் என 5 இடங்களில் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. சிஎம் டிராபி நடத்துறாங்க. இதற்கான தொடக்க விழா இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கப்பட்டது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் சுடரை ஏற்றி வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியை தொடங்கி வச்சாங்க. மேலும் வீரர்களின் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. சாம்பியன் பட்டம் வெல்லும் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் சாம்பியன் கோப்பையும் அறிமுகம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி தொடக்க விழா மற்றும் நிறைவிழா அனைத்துமே வியந்து பார்க்கும் வகையில சர்வதேச தரத்திற்கு இணையாக நடத்தியிருந்தன. தற்போது அதே மாதிரியான தொடக்க விழாவும் தற்போது நடந்திருக்கின்றன. குழு மற்றும் தனி பிரிவு போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 75,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணியினருக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும். இதேபோல் குழு பிரிவில் முதலிடம் கோப்பை வெல்லும் மாவட்டத்திற்கு 75,000 ரூபாயும், 2ஆம் இடம் பெறும் அணிகளுக்கு 50,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடிக்கும் மாவட்டத்திற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றன. இன்றைய தொடங்கிய முதலமைச்சர் கோப்பையானது வருகிற 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.